இன்னமும் என் காதுல வந்து அது மொத்தா தாட்டி என்ன டைரக்டர்னு கூப்பிட்ட டைரக்டர் அப்படின்னு கூப்பிட்ட ஒரு ஒரு நபர் என்னால சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு இப்ப கூட எனக்கு என்னன்னாக்கா என்னென்னமோ பண்ணுது நெஞ்சுக்குள்ள இங்க நிற்கும் போதே. அந்த அளவுக்கு நான் நட்டி சாரோட பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் ஒரு நல்ல நடிகர், சூப்பரா நடிகர், பக்காவா பேசுற, டயலாக் டெலிவரி பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு இங்க நிக்கிறேன் என் முன்னாடி இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது என்ன என்னதான் நமக்கு தைரியம் இருந்தாலும் பேசுறதுக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். தவறு இருந்தால் நான் திருத்திக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நான் அதை முதலாவதா எல்லாரும் மாதிரி எனக்கும் கொஞ்சம் கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை அதிகம் சின்ன வயசுல இருந்தேன். அதனால நான் நினைப்பேன், எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. எங்கள் தமிழையா சொல்லி கொடுப்பாரு, எங்கள் பாரின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூல் வாத்தியார் தமிழையா. அவர் சொன்ன எல்லாமே எனக்கு படிப்பில் ஞாபகம் இருக்கா. சில விஷயங்கள் மட்டுமே ஞாபகத்தில் எடுத்துக்குவேன் நான். அதில் அது மட்டும்தான் புரிஞ்சுது. எண்ணிய அங்கு எய்துப எண்ணிய திண்ணிய ராகப்பெறின் அப்படிங்கிற குரல். அதே மாதிரி எதுவாக நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்கிற விவேகானந்தரோட பொன்மொழிகள். இதெல்லாம் ஞாபகத்திலேயே எனக்கு இருக்கும். அதை நோக்கி சரி நம்ம இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ஓடின ஓட்டத்தில் இப்போ நிற்கிற இடம் இந்த இடம். இதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, நாங்களாம் அடையாளம் தெரியாமையே எங்கேயோ ஒரு ஊரில், ஏன்னா சரியான தடத்துக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்க அத்தனை தீமையான பழக்கங்கள் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஆமாம், அப்படி அதெல்லாம் கடந்து நான் நினைக்கிற அந்த கடவுள் சிவன் பார்வதியா, சிவனா எங்கள் ப்ரொடியூசர் சார் தோன்றுவார்னு அது மட்டும் நான் நினைக்கல. பார்வதியா எங்கள் மேடம், எங்கள் சுகுணாராமு மேடம் சாரோட ஒய்ஃப், அவங்க சிவன் பார்வதியாக இருந்து அதாவது வழி நடத்தி நீ டைரக்ட் பண்ணுங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஒரு ஒரு பேஷண்ட்டாக தான் அவர்கிட்ட நான் அறிமுகமானேன், எங்கள் சார்கிட்ட, ப்ரொடியூசர் சார்கிட்ட. அப்போ சொன்னார், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இப்படி போனேன், நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள், குடும்பம் வர, அதையும் காப்பாற்றணும், அப்படியே ஓடிட்டுருக்கேன் சார் அப்படின்ட்டு. சரி ஒன்று பண்ணுவோம் ஒரு நாள், சரியா அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவருக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தேன். அந்த ஒரு நாள் வந்துச்சு. ஒன்று பண்ணுவோங்கண்ணா, ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. ரெடி பண்ணி கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் இது பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்மளும் வாழ்ந்துட்டோம், நம்ம மூலமாக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேங்க, நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு அப்படி சொன்னார். ஓகே சார், எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல கேட்டேன். அப்புறம் அவரே ஒரு ஸ்டோரி சொன்னார், இந்த மாதிரி இது இப்படி போகுது இந்த மாதிரி அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு 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 தகவல், மெசேஜ். சார் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு, இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணணும். இந்த சீசா உருவாச்சு. இந்த சீசாங்கிறது இப்போ நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கிறதுக்கு என்னோட கடவுள்களான எங்கள் சார் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த முகம் தெரியாத ஒரு நபருக்கு தன்னோட முகத்தை கொடுத்த எங்கள் தலைவன் நட்டி சார், உண்மையாலுமே யாரோ ஒருத்தன், நான் பெரிய டைரக்டர் அசிஸ்டண்டாகவும் பெரிய டைரக்டர் எங்கள் சார்லாம் இருக்காரு. நான் சார்கிட்ட எல்லாம், ஜனா வெங்கட் சார்கிட்ட எல்லாம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல, ரொம்ப நன்றி சார். ஆனால் அவர் கூடவே அவருக்கு ஹெல்ப்பாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு நான் கவனிப்பேன். சார் நான் இதை எடுத்துக்கிறேன், அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உரிமையும் கொடுத்து எங்கள் நட்டி சார், அங்கே உட்காந்துருக்காங்க இன்னொரு சார் நவீன் கிருஷ்ணா சார், இவங்ககிட்ட எல்லாம் நான் உரிமையோட, அவங்க கூட எல்லாம் நான் வந்து உதவி இயக்குனராக இல்லை, அவங்க கூடவே பயணிச்சுட்டு அவங்களெல்லாம் அடிக்கடி தொடர்பு கொண்டு அவங்க படத்துல எல்லாம் இழுத்து போட்டு ஏதாவது ஒன்று தூக்கி வைக்கிறது, வேலை பார்க்கறது, என்ன பண்ணுறாங்க சார், லெஃப்ட் சொல்கிறாங்க, ரைட்டு சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, டாப் ஆங்கிள் சொல்கிறாங்க, லோ ஆங்கிள் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கவனிப்பேன். ஆனால் அவங்க அந்த உரிமை எனக்கு கொடுத்தாங்க. ஒரு அசன் டைரக்டர் இல்லாட்டி கூட குணவா அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்டாக என்ன எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி மிருகம் சாமி சார், இவங்கெல்லாம் நான் உதவி இயக்குனராக எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணல, எல்லா படத்துலையும் நடிக்கிறதுக்கு தான் போனேன். ஆனால் நடிக்க போகிறதுல அது ஒரு காரணமாக வச்சுக்குவேன். நான் போயிட்டு அங்கே நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறத, அது அப்படி வந்தவன். இப்படி யாரோ ஒருத்தனுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் நிறையா சொல்லுவாங்க,
மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. நான் வேகமாக பேசிடுறேங்க, சொல்ல வேண்டிய கடமை இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன். மோசமான மனிதர்கள் நிறைய இருக்காங்க, கவனமாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் தேடுனா தங்கமும் வைரமும் முத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் தேடி கண்டுபிடிச்ச என்னோட தங்கம் வைரம் முத்து எல்லாமே இங்கே உட்காந்துருக்கு. என்னோட வைரம் என்னோட நட்டி சார். அப்பா, அவரை பார்க்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து கேஎஸ் வாதியார்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பார்த்தாலே பயமாக இருக்கும். அவர் நடந்தாலே பயம், அவர் பார்த்தாலே பயம். நாங்களாம் நடுங்குவோம் அவர் வந்தாலே, அந்த அளவுக்கு இருக்கும். சாரை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த முகத்தில் வந்து எந்த படத்துலையும் சார் அழுது நடித்த மாதிரி எனக்கு தெரியலையா. சார் அப்படியே கம்பீரமாகவே பார்த்துட்டோம், நம்ம கம்பீரமாகவே பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது எனக்கு சார் இருக்கும்போது மட்டும் பேசுறதுக்கு வரவே வராது. சார்கிட்ட போய் உட்காந்துன்னா திக்குவேன் நான். அந்த மாதிரி எனக்கு இருக்கும் சார்கிட்ட. அது என்னமோ தெரியல, கமல் சார் சொல்ற மாதிரி என்ன மாயமோ தெரியலங்கிற மாதிரி அவரு இப்ப கூட அவரை பார்த்தாங்க நின்னுக்குது. இங்கிட்டு நின்று பேசும்போது நல்லா இருக்கு. உண்மையாலுமே சொல்றேன், ஒரு மனித நேயமிக்க மனிதர், சாதாரண ஒரு பையன். இவனுக்கு ஏன் செய்யணும்? பணம் அவருக்கு நிறைய அவருக்கு கொடுக்குறாங்க. பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் அவரை வந்து நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல பொசிஷன்ல வச்சு பாதுகாப்பா கேரவன்ல வச்சு பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் இருக்கு. அப்படி ஒரு மனுஷன் பண்றேன்பா உனக்காக பண்றேன் டைரக்டரேன்னு என்ன கூப்பிட்டாரு. ஐயோ, எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டைரக்டர் அவரு என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு அப்படியே என்னமோ பறப்புங்க. இந்த சினிமாவில் நம்ம சிஜியில் சங்கர் சார் காமிக்கிற மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. டைரக்டரே அப்படின்னாரு. எப்பா, இன்னமும் என் காதுல வந்து அது மொத்தா தாட்டி என்ன டைரக்டர்னு கூப்பிட்ட, டைரக்டரே அப்படின்னு கூப்பிட்ட ஒரு நபர். என்னால சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு இப்ப கூட எனக்கு என்னென்னமோ பண்ணுது நெஞ்சுக்குள்ள இங்க நிற்கும் போதே. அந்த அளவுக்கு நான் நட்டி சாரோட பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் ஒரு நல்ல நடிகர், சூப்பராக நடிகர், பக்காவாக பேசுகிற, டயலாக் டெலிவரி பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து பேசுவார் நிறையா. அது அந்த இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும். இந்த படத்தில் அவரை நான் இயக்குனேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சொல்ல வார்த்தைகள் இல்லை சார், நன்றி சார். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்னோட இந்த முதல் பயணம் வந்து எனக்கு அவ்வளோ அனுபவங்களை கொடுத்துச்சு. நண்பர் அன்பு தம்பி நிஷாந்த் ரூஷோ ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட். நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் பிள்ளையா பேசுவேன், இருந்தாலும் கொஞ்சம் தப்பா இருந்தா எடுத்துக்காதீங்க. நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பேசுறதுக்கு. டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. நல்லா இந்த படத்துல பண்ணியிருக்காரு. அதாவது இவரை சொல்லும் போது நட்டி சாரை சொல்லணும். ஏன்னாக்க இப்படி ஒரு கோ ஆர்டிஸ்டா இன்னொருத்தர் வந்து படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கும்போது, டபுள் ஹீரோ ரோல் அப்படிங்கும்போது அதையும் நினைக்கல நட்டி சார். அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுல வந்து நம்ம சார் வந்து நம்ம நண்பர் நிஷாந்த் ரூஷோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஸ்கோர் பண்ணுவாரு, ஒரு நல்ல நட்சத்திரமா வருவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப நன்றி. அதே மாதிரி பாடினி குமார், எங்க படத்தை அப்பதான் இவங்க அந்த வெப் சீரிஸ் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது முன்னாடியே வந்துருச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிறோம். நீங்கள் லேட்டஸ்ட்டாக நடத்துவீங்க, பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுமாதிரி பாடினி குமார் ரொம்ப நல்ல பொண்ணு, அபாரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. கிளிசரின் போட்டுக்கிறியாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது, இல்லை சார் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவாங்க. அந்த டேக்கில் அப்படியே பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட். நான் கொண்டு போவேன், இந்த மேக்கப் மேன் எங்கப்பா, கிளிசரின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது டக்குன்னு அதை இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்னு போட்டு அப்படி நடிச்சிருவீங்களான்னு கேட்டால் அப்படி நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட்டு. வாழ்க வளமுடன், நல்லா வருவீங்கம்மா. வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, பெரியவங்க இருக்க இடத்துல வாழ்த்துறதுனால நீங்கள் வந்து பெரிய ஆளாக வருவீங்க. நன்றிம்மா. அதே மாதிரி வந்து எங்கள் படத்தில் யார் பேராவது விட்டு போயிடுச்சுன்னா தப்பாக எடுத்துக்கிங்கன்னு நான் முக்கியமானவங்க அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் சொல்லிடுறேன். முக்கியமானவங்க எல்லாருமே. அதில் வந்து நான் குறிப்பிட்டு சில பேரை நேரம் கருதி மட்டும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம மூர்த்தி ஒரு சூப்பரான ஆக்டர், வளர்ந்துக்கிட்டு வராரு, நல்ல நண்பர், ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நண்பர் தம்பி, அன்பு தம்பி கார்த்தி, ஆர்எஸ்ஆர் ரவி, கார்த்திங்கிற ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அழகாக வளர்ந்துக்கிட்டு வராரு, ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் ராஜநாயகம், எங்கள் சார் மஞ்சக்குருவின்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். ப்ரொடியூசர் அண்ட் கும்ஃபு ஃபைட்டர், கும்ஃபு மாஸ்டர் நம்ம படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னும் வந்து எஸ்ஆர் ஆனந்தகுமார் இந்த படத்தில் ஒரு ரோலும் பண்ணியிருக்காரு. என்னோட இணை இயக்குனர், இந்த படத்தோட இணை இயக்குனர் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. என்னோட உதவி இயக்குனர்கள் யாசிக்கு, சிவா, பொன்னி, ஜெயராம், இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேடையில் நான் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் என்னன்னாக்க, நாம் பார்த்து வியந்த இயக்குனர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. நாம் பார்த்து வியந்த இயக்குனர்கள், நண்பர் அந்த பக்கம் சாரி பிரதர்,
ஏன் அப்படி இதில் ஓவர்லேப்பில் இருக்கீங்க? அப்போ நன்றி நன்றி பிரதர். அது ஆதேஷ் பாலா ரொம்ப நல்ல கேரக்டரு, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு ஃபேஸ்புக் இதில் எல்லாம். அருமையான நண்பர், உற்சாகம் தர்ற மாதிரி இருக்கும் அவரோட ஒவ்வொரு பேச்சும். தட்டி தட்டி கொடுப்பாரு, நல்லா இருங்க, நல்லா 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 சூப்பர் சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர் அப்படி சொல்லி பேசுவார். அவர் நல்ல நடிகர், நம்ம ஒரு நல்ல காமெடி நடிகர் சிவராமன் அவங்க சன்னு. ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் நம்ம படத்தில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். அவர் வந்து ஆமாம், அவர் கதாநாயகனில் கடைசியாக சொல்லணும். சரண் வந்து கதாநாயகன், கடைசியாக சொல்லிடுறேன், டக்கு டக்கு டக்குன்னு போயிடுவோம். அப்புறம் என்னன்னாக்கா, நான் பார்த்து வியந்த என்னோட இயக்குனர்கள் ரொம்ப ரொம்ப எனக்கெல்லாம் நான் அழுவேன். அந்த என் ஆசை ராசாவே அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம். அதுலலாம் சாரோட, கஸ்தூரி ராஜா சாரோட அந்த அந்த ஒவ்வொரு இதுலேயும் கண்ணு தண்ணி வந்துடும் எனக்கெல்லாம். இந்த அழுக சீன், சிரிக்கிற சீனில் கூட உருன்னு உட்காந்து பார்த்துருவேன் நான், அவ்வளோ சீக்கிரம் சிரிப்பு வராது. இந்த அழுக சீன் மட்டும் படத்தில் வந்துருச்சுனாக்கா எனக்கு ரொம்ப கண்ணிலலாம் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி சாரோட படங்கள்ல அவ்வளோ சென்டிமெண்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர்களில் பாரதி ராஜா சார், கஸ்தூரி ராஜா சார் இப்படி ரைமிங்காக சொல்லிட்டு வரும்போது நான் நேசிக்கிற, என் மனசு ஒப்புக்கிற, நான் வந்து டாப்புன்னு நினைச்ச என்னோட இயக்குனர்களில் எங்கள் ஐயா கஸ்தூரி ராஜா சார். அவர் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், நேரம் இருந்தால் அதை நான் சொல்கிறேன். கஸ்தூரி ராஜா சார் அவர்களே, நீங்கள் வருகை தந்ததற்கு என் மனமார்ந்த இதயம் கணிந்த நன்றி. எங்கள் விடியல் ஸ்டுடியோஸ் பேனர் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அப்புறம் வந்து அடுத்து பேரரசு சார், விஜய் சாரை வச்சு பட்டையை கிளப்பியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் கூட நான் வந்து பேர் சொல்றதுக்கு, அவங்க இருக்கும்போதே சொல்றதுக்கு நான் நிற்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சொல்ல வார்த்தைகள் இல்லை. பேரரசு சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அப்புறம் ராஜன் சார், நிறைய சேனல்ஸ்ல அவரோட பேச்சுக்கு மயங்காத ஆட்களே இல்லை, ரசிகர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இந்த மாதிரி எல்லாம் அவரை பன்முகங்கள், அவருக்கு நடிகராகவும் அவரும் வருகை தந்ததற்கு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்.